வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் சுதர்ஷன். இங்கு பதிவேற்று எங்கள் காணொலியில் இன்றைக்கு பதிக வேண்டிய சுவாரஸ்யமான ஆன்மீக கருணம் என்னவென்றால், ஆன்மீக பயணத்தின் ஒரு யாசகம் செய்வதும் மற்றும் பிரயாணம் ஆன்மீக நோக்கத்தை உட்கொண்டு பிரயாணம் செய்தால் குடும்பத்தில் எண்ணற்ற பலன்கள் கிடைக்குமாம். ஆம், இன்றைக்கு தமிழ் வருஷத்தின்படி இன்றைக்கு பராபவ வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி, நேற்றைய தினம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி, இன்றைய தினம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி, இன்றைய தினம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி. என்னவென்றால், இன்றைக்கு சாதாரணமான குருவாசக அல்ல, குருவாரம். இன்றைய குருவாரம் சற்று பெரிதான மகத்துவபூர்ண குருவாரம் என்றே அழைக்கலாம். இன்றைக்கு ஷாரகா நவராத்திரியில் உதிக்கும் ஷாரதிய அமாவாஸ்யா ஷாரதிய அமாவாசையை போலவே இன்றைக்கு அமாவாசை அல்ல, இன்றைக்கு முழு தெளிவான திரை நிலவு அல்ல, முழு நிலவு கூங்குகின்ற அற்புதமான அதிசயமான காட்சியைகள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வீடியோவில் பார்க்க போகும். ஆம், இன்றைக்கு மாத கணக்கில் வரும் பௌர்ணமி. நான் ஏற்கனவே கூறினேன், கை அமாவாசை, ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை அல்லது மகாலய அமாவாசை, நவராத்திரியின் சுப ஆரம்பம் அல்லது பெரிய அமாவாசை, மகாலய அமாவாசை. ஏன் அமாவாசை பற்றி இன்றைய தினத்தில் குறிப்பிட விரும்பவில்லை? ஏனென்றால் அமாவாசைக்கு எதிர்மறையான குற்றம் இன்று. அமாவாசைக்கு எதிர்மறையான பிம்பமும் கடவுளின் சக்திகள் பெருகும். கடவுளின் சக்திகள், தெய்வீக சக்திகள், தெய்வீக மயமான இன்றைய ஆவணி பௌர்ணமி திருநாள். ஆடி மாதம் அமாவாசை கடந்த ஆடி மாதத்தில் உதிக்க பௌர்ணமி தான் செல்வ சுபிக்ஷமான ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கின் பொழுது ஆடிப்புறம் ஆங்கல் பிறந்த திருநாளை போல இன்றைக்கு ஆவணி மாதம் என்றால் எப்படி ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த சீர்பெற்ற மாதமோ, அம்மனின் புகழை, சர்வாலய அம்மனின் புகழை பாடுகின்ற எடுத்து காக்கும் மாதமோ, அதே போல ஆவணி மாதம் என்றாலே மனதிற்கு ஒவ்வொரு மனதிற்கு எழும்பும் சுப நிகழ்வுகள், சுப பண்பாட்டு பாரம்பரிய கலாச்சாரங்கள். இங்கு பாரம்பரிய முறையின்படி ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு பண்டிகையும் ஆவணி மாதத்தில் உதிக்கின்ற ஆகஸ்ட் கடைசி இங்கிலீஷ் வருஷத்தின்படி லூனார் கேலண்டரின்படி இன்றைக்கு 27th August 2026
6, 27th August 2026. இன்றைக்கு தமிழ் வருஷத்தின்படி பராபர வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் நாள். நேற்றைய தினம் திருவோணம் பண்டிகை அதன் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் வீடியோவை நான் எனது யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போல் அவ்வண்ணமாக இன்றைக்கு மீண்டும் பரவசமுக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அஷ்டமி திதி அன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் உதிக்க தேவரிக்கும் வாசுதேவருக்கும் பிறந்த 8வது அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ண பிரான். ராமபிரான் 7வது அவதாரத்தை போல மனு புத்திரனாக அவதரிக்கார். அதே போல 8வது அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரிக்கார். இதை குறிப்பிட்டு நீங்கள் கோகுலாஷ்டமி வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி இங்கிலீஷ் கலங்கரின் படி நிகழ உள்ளது மற்றும் செப்டம்பர் 14ஆம் தேதி அங்கு ஆவணி வந்து புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததமா. அதிகாலையில் மங்களம் மேலம் ஒலிக்குதம்மா. கஜமுகனின் பறவை காண குடும்பம் வாசலை கூறுதம்மா. கோலமிக்கொரு மனையில் வந்தார் ஆரத்தியாகுதம்மா. கணபதி ராஜா வந்தாரா, மனையில் இங்கே வந்தாரா. கணபதி பாபா வந்தாரா, மனையில் இங்கே வந்தாராம் என்ற திருப்பாடலுக்கேற்ப செப்டம்பர் 14 முந்தி கணபதி, செல்வ கணபதி, கங்க கணபதி அவரின் சதுர்கசி திதி இன்று தமிழ் பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கு சதுர்கசி திதி. சந்திராஷ்டமமானது பூசம் நட்சத்திரம். விநாயகர் சதுர்த்தியானது மாபெரும் விநாயகர் சதுர்த்தி வருகின்ற செப்டம்பர் 14ஆம் தேதி. அதற்கு முன்பாக மகா சங்கரஹர சதுர்த்தி. அது என்று பார்க்கவில்லை காலங்களில். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக கூறுகிறேன். ஆவணி வந்தால் விநாயகர் பெருமாளும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் பிறந்த நன்னாள் திருநாள்கள். சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ திதியில் மேல்நோக்கு பார்வையில், கீழ்நோக்கு திசையில் அல்ல மேல்நோக்கு பார்வையில் பெரிய ராகுகேது வளர்ப்பிறை ராகுகேது கோஷம் அன்றி வளர்ப்பிறை திசையில் உதிக்க ஸ்ரீ கிருஷ்ண பகவான். கைப்பிறையில் உதிக்க விநாயகர் மும்மூர்த்திகள் என்றால் பிரம்மா, விஷ்ணு, பெருமாள், சதாசிவம் என்றனரே. இன்றைக்கு விசேஷமான ஆவணி பௌர்ணமியை தான் குறிப்பிடப் போகிறேன். அதுக்கு முன்பாக ஆவணி மாதத்தில் வரும் விசேஷங்கள், வைபவங்கள், விழாக்களை பற்றி சொன்னேன். விநாயகர் பெருமாள் சதுர்கசி திதியில் பிறந்தார். ஜென்மாஷ்டமி
விநாயகப் பெருமாள் அஷ்டமி திதியில் ஷஷ்டி திதிக்கும் ஷஷ்டி திதி என்று நான் சொல்லுகிறேன். இன்றைய தமிழ் பஞ்சாங்கத்தை இப்பொழுது பார்ப்பேன். இப்பொழுது காணலாம். இன்றைக்கு ஏற்கனவே கூறினேன் சூலம் பரிகாரத்தையும் இன்றைக்கு சந்திராஷ்டமத்தையும் மற்றும் இன்றைய ஆவணி அவிக்கம், புகழ்பெற்ற ஆவணி அவிக்கம். ஆவணி அவிக்கம் என்றால் நேற்றைய தினமே கூறினேன். அவிக்கம் நட்சத்திரம் என்பது வைஷ்ணவர்களின் விஷ்ணு பகவானை சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் சத்யநாராயண மூர்த்தியை, அதாவது மூலகையும் காக்கும் ரட்சிக்கும் சுரட்சிக்கும் நரசிம்ம பெருமாள், விஷ்ணு பகவான், வெங்கடேஸ்வர பெருமாள், ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். அவருக்கு புகழ்பெற்ற அவரது நட்சத்திரம் தான் அவிட்டம் நட்சத்திரம் என்பேன். அவிட்டம் நட்சத்திரம் ஆகஸ்ட் கடைசி மாதத்திலும் தமிழ் மாதத்தின் படி பக்கம் தேதிக்குள் தமிழ் மாதத்தின் படி 10ஆம் தேதிக்குள் உதிக்கும். இக்கடைய ஆவணி அவிட்டம் மிகவும் மாபெரும் புகழ்பெற்ற ஆவணி அவிட்டம். அதை இங்கு குருவார் வியாழக்கிழமை சூரிய தட்சிணாயன யுகமும் சூரியோதய நேரம் காலை 6:12 இன்றைய அவிட்ட நட்சத்திரம் புகழ்பெற்ற அவிட்ட நட்சத்திரமானது 58 மினிட்ஸ் 58:41 வினாடியிலும் 1:58:14 வினாடியிலும் மற்றும் அவிட்டம் புனர்பூசம் நட்சத்திரம் மரண மேல் யோகம் ஸ்ரீ சுவாமிமலை முருகப்பெருமாள். இன்றைய ஆவணி அவிட்டம் திருநாள் அன்று வைரவேல் அணிந்து கங்கக்கவசம் அணிந்து பாமாலை சூடி வைரக்கவசம் அணிந்து கங்கத்தெரு பவனி மற்றும் இன்றைக்கு ஆவணி பௌர்ணமியுடன் ஆவணி அவிட்டம் வருகையில் இத்தகைய நேரமானது மிகவும் இன்றியமையாக வியப்பூட்டும் நேரம். வியப்பூட்டும் ஆன்மீக சக்தி வாய்ந்த நேரம். ஆதலால் 4:18 வினாடி நிமிடம் அல்லது வினாடி கணக்கின்படி இக்கடைய தமிழ் பஞ்சாங்கத்தை வரைந்துள்ளேன். மற்றும் இன்றைக்கு ஐம்பத்தெட்டு 24 நிமிடத்திலிருந்து ஆவணி அவிட்டம் விழாவானது
அங்க திதியானது நட்சத்திரத்தின் படி முகியம் கர்ணம். நேற்றைய தினம் ஏறக்குறைய பௌர்ணமி திதியானது பௌர்ணமி திதி ஆனது நேற்றைய தினத்திலேயே நேற்றைய நள்ளிரவு அல்லது முன்பகல் 12 அல்லது 1 மணியிலிருந்து கணக்கிட்டு இன்றைக்கு ஏறக்குறைய இரவு 8 மணி அல்லது இரவு 9 மணி அளவில் முடியும். ஆக இக்கரைய ஆவணி அவிக்கத்துடன் கூடிய ஆவணி பௌர்ணமியின் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பாடல்களை வாசிக்கிறேன் கேள். மற்றும் அதுக்கு முன்பாக மறுக்க குறிப்பானது சுக்கை பாலுடன் சேர்த்து உட்கொண்டால் வயிற்று புழுக்கள் வெளியேறும். சுக்கை பாலுடன் சேர்த்து உட்கொண்டால் வயிற்று புழுக்கள் வெளியேறும். செங்குலசி சாற்றை பருகினால் வயிற்று பருமன் அல்லது வயிறு கோளாறுகள் அகலும். வயிறு கோளாறுகள் அல்லது பருமன் தீரும். செங்குலசி சாறுடன் சுக்கை அல்லது மிளகை சேர்த்து உட்கொங்கள். பரிமாணம் அல்லது வயிறு கோளாறுகள் நீங்கி உடல் பருமனும் குறையும். இன்றைய தினம் விசேஷமாக அம்மன் பாடலுடன் சிவபெருமாள் கைலாசபதி மற்றும் அவருடன் உடனுரை பத்மாவதி துர்க்கை அம்மன் பார்வதி கௌரிக்காயின் அம்மன் பாடல்களையும் வாசிக்கிறேன்.
इंग्रेकी ओम श्री सद्गुरु सच्चिदानंद श्री अंग कोटि ब्रह्मांग नामक ब्रह्मांग नायक राजारी राजा समर्क कोटि कोटीश्वर अभरण नारायण मूर्ति श्री सद्गुरु सच्चिदानंद स्वरूपिणी साईं महाराज की जय. ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேய ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. இன்றைக்கு புனித வியாழக்கிழமை அன்று ஆவணி பௌர்ணமி முன்னிட்டு
அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அழலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியை போற்றி. சிவ ஓம் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனை போற்றி. ஹர ஓம் நம சிவாய. வேதம் நம சிவாயம், நாதம் நம சிவாயம், பூதம் நம சிவாயம், போதம் நம சிவாயம். மணிபூரகமாய் சூற்றுமம் காட்டும் அருணாச்சலனை போற்றி. சிவ ஓம் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே சிங்கனல் வண்ணா போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அன்பே நம சிவாயம், அணியே நம சிவாயம், அன்பே நம சிவாயம், அறிவே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையை போற்றி. சிவ ஓம் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அருளே நம சிவாயம், அழகே நம சிவாயம், இருளே நம சிவாயம், இனிமை நம சிவாயம். சித்தர் பூமியாய் சிவனயம் காட்டும் அண்ணாமலையை போற்றி. சிவ ஓம் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. குருவே நம சிவாயம், உயிரே நம சிவாயம், அருவே நம சிவாயம், அகிலம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் ஓம் பூர்புவஸ்வஹ கக்ஸவிகுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमेवङ्गना मृत्योर्मुक्षीयमामृता. ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी श्रीनारायणी नमोऽस्तुते. ॐ वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभः निर्विघ्नं गुरुमेदेव सर्वकार्येषु सर्वदा
அச்சுகம் கேசவம் ஸ்ரீகிருஷ்ணகாமோகரம் ஸ்ரீராமநாராயணம் ஜானகி வல்லபம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ரகுபதி ராகவ ராஜாராம், பதிக பவன சீகாராம்.